بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் நடப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த சரியான ஒரு அழகிய மார்க்க நிகழ்ச்சியினுடைய வந்திருக்கின்ற அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் இருக்குமாக. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மிக சிறந்த மாணவ மாணவிகளுக்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றியும் மிக அழகிய முறையில் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகள் அனைவருமே நன்றாக ஓதினார்கள். குறிப்பாக ஆண் பிள்ளைகள் மிக குறைவாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு எந்த அளவிற்கு நீங்கள் திருமறை குர்ஆனுடைய ஓதுவதை மனப்பாடம் செய்வதில் தஜ்வீத் கற்றுக் கொடுப்பதில் முக்கியத்துவம் அளித்திருக்கிறீர்களோ, அதே போன்று ஆண் பிள்ளைகளிட அவசியம் இதை வலியுறுத்துங்கள். ஏனென்று சொன்னால் கண்டிப்பாக இந்த ஊருக்கு ஒரு இமாம் கண்டிப்பாக தேவை என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு குர்ஆனுடைய மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு வயது 8 வயது தான். 8 வயசுல தான் மதரசாவிலே சேர்ப்பாங்க. அதனால குர்ஆனை பார்த்து நல்ல முறையில் ஓதக்கூடிய மாணவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். முராபாத் மதரசாவில நீங்க போய் சேர்க்கணும்னா கண்டிப்பாக 8-9 வயசு இருக்கும். 9 வயதாக இருக்க வேண்டும். திருமறை குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போதான் மதரசாவிலேயே எடுத்துப்பாங்க. இவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஊரிலிருந்து குறைந்து ஒரு 2-3 பிள்ளைகளை தேர்வு செய்ய முராபாத் மதரசாவில் சேர்க்கிறதுக்கு 2-3 ஆண் பிள்ளைகளை மதரசாவில் சேர்ப்பதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்யும். கண்டிப்பாக இந்த ஊரில் 2-3 உமரிகள் இருக்க வேண்டும். இந்த ஊர்ல இன்னைக்கு வந்ததில்லை. தமிழகத்தில் ஒன்றைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மத்திய தான் அலி பழையப்பட்டவர். எனவே இந்த கண்டிப்பாக அடுத்த முறை நான் இங்க வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைகள்ல ஒரு பிள்ளையை நீங்கள் கண்டிப்பாக யாராவது முன்னிடம் எடுத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தியிருக்கிறது. இந்த இல்ம் தான் நமக்கு நாளை மறுமைக்கு நம்மளோட வரக்கூடிய, நாளை மறுமையில் பெற்றோர்களுக்கு தனி அந்தஸ்து கிடைக்கும் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எதனால்? இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய அந்த நல்ல காரியத்தின் பிரார்த்தனையின் காரணமாக. எனவே நான் கோரிக்கையாகவும் வலியுறுத்தியும் கொலைப்பட்டதில் கோரிக்கையாகவும் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ். யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்ஷா அல்லாஹ் செய்யறது. கண்டிப்பாக ஒரு 2-3 மாணவர்களை 9 வயசு மறந்துடாதீங்க. 9-10க்குள்ள குர்ஆனை பார்த்து நல்ல விதமாக ஓத தெரியும். அப்பதான் எடுப்பாங்க. ஒரு நாள் தாண்டாலும் எடுக்க மாட்டாங்க. நீங்க கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடு செய்யுங்க. இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு நபரை, ஒரு குடும்பத்தார் தேர்வு செய்யுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு மார்க்கத்தோடும் இறை தீனோடும் வளர்க்கப்பட்டு எப்படி இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறதோ இன்னும் இதை விட அழகான முறையில் கொண்டு வருவதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் வாழக்கூடிய ஒரு பிள்ளை, இருக்கக்கூடிய பிள்ளைகள ஒரு பிள்ளைகளை தேசி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் நமக்கு வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நமக்கு கொடுத்தது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் பொழுது என்ன சொன்னாங்க? வல்லிஹு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து அறிந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் கொண்டு போய் சேருங்கள் என்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருக்கிறார். எனவே இந்த காரியத்தில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பா தாய்மார்கள்
செய்ய. ஆண்கள் அந்த அளவுக்கு இதை கவனம் செலுத்துவாங்களா செல்ல மாட்டாங்க தெரியாது. உங்களுடைய பிள்ளைகள் நாளை மறுமையில் உங்களுக்கு நரகத்திலிருந்து தடைக்கல்லாக திரையாக இருக்க வேண்டுமே என்றால் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்கத்தினுடைய குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக கண்டிப்பாக உருவாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் எத்தனை சஹாபாக்கள் தன்னுடைய திருமறை குர்ஆனை மரணம் செய்திருந்தார்கள், அதற்காக வேண்டி முயற்சி செய்திருந்தார்கள். குறிப்பாக நாம் எல்லாம் அறிந்த விஷயம்தான், அனஸ் ரலியல்லாஹு தஆலா உம்மு சுலைம் அவர்கள் கணவர் இறந்த பிறகு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருந்தது, குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு விஷயங்கள் இருந்தது. ஆனால் தன் கணவரை இழந்த பிறகு கூட அந்த குழந்தையை நல்ல ஒரு மார்க்க பற்றுள்ளவர்களாக, ஹதீஸை அறிய வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிற்கு சென்ற பிறகு முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்தவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு அவரிடத்திலே தன் மகனாகிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஒப்படைக்கின்றார். நபியிடமிருந்து தீனுல் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்காக, நபி மொழிகளை கற்றுக்கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை மரணம் செய்தவர்கள் தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இன்றைக்கு நிறைய கிதாபு தஃசீர் நம்ம அதிகமான எல்லா கிதாபுகளையும் பார்க்கிறோம். ஹதீஸ் கிதாபுகள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு 5000த்திற்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். 10 ஆண்டு காலங்கள் அங்கே அவர்களுக்கு இந்த கல்வி கற்பதற்காகவே ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டு வைத்தார்கள். அப்ப நமக்கு இதுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அனுப்ப வேண்டும். இதனால் எவ்வளவு பெரிய பலன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யல்தமிஸு ஃபீ இல்மன் ஸஅலல்லாஹு பி தரீகன் இலல் ஜன்னah. எவர் ஒருவர் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனையை பற்றி அறிந்து கொள்வதற்காக கல்வியை தேடி செல்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் தஆலா லேசாக்கி வைக்கின்றான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். அப்ப கண்டிப்பாக பிள்ளைகளை நிச்சயமாக இறை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொறுப்புதாரி பெற்றோரிடத்திலையும் அல்லாஹ் கேட்பார். ஏனென்றால் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தை ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது அவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக, இபாதத்திற்கு தான் படைத்திருக்கிறார். அந்த இபாதத்தின் ஒன்றுதான் கல்வி கற்பது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக கல்விகள் பல கல்விச்சாலைகள் இருக்கலாம். சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை அறிந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் பயணங்கள் மேற்கொண்டார்கள். எப்படிப்பட்ட பயணம்? இன்றைக்கு இருக்கின்ற போல நவீனமான பயணங்கள் கிடையாது. ஒட்டகத்தின் மூலமாக, நடை பயணம் மூலமாக. நாம் இன்னைக்கு பெருமையாக சொல்றோம், 4 இமாம்கள், ஒவ்வொரு இமாம்கள் அந்த கல்வியை கற்பதற்கு எவ்வளவு சிரமங்கள் பட்டிருக்கிறார்கள். விளக்குகள் கிடையாது, பசி பட்டினியோடு கிடந்தார்கள். இப்படியெல்லாம் தியாகம் செய்து கல்வியை தேடி இருக்கிறார். ஏனென்றால் இது நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய மகத்துவத்தை தரக்கூடியதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்விக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை முக்கியமாக நாம் மனப்பாடம் செய்து மரணம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றார். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மறுமையில் இங்கே அழகிய முறையில் ஓதக்கூடிய அந்த மக்களை நாளை மறுமையில் நிறுத்தும் பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து சொல்வது இருக்கிறார். திருமறை குர்ஆன் இங்கே யார் உலகத்தில் ஓதுனாங்களோ, மனப்பாடம் செய்து வைத்தார், அல் மாஹிர் பில் குர்ஆன், திருமறை குர்ஆனை யார் அழகிய முறையில் ஓதினார்களோ அவர்கள் சுஃபரத்தில் கிராமில் பரரா, சிறந்த மாணவர்களோடு இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சொல்வார், இருக்கிறார் திருமறை குர்ஆனை ஓது, வரத்தினில் குர்ஆன கமா குன்த துரத்தினில் குர்ஆன துன்யா. இந்த துன்யால எப்படி நீங்க அழகா நீட்டி நிதானமா ஓதுறீங்களோ அது மேல ஓதிக்கிட்டே இருங்க. சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து எங்க கிடைக்குமா? எவ்வளவு ஓதிக்கிட்டே போங்க, எங்கே முடிக்கிறீர்களோ அவ்வளவு ஒரு உயர்வான அந்தஸ்து கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமறை குர்ஆனுக்கு அவ்வளவு ஒரு உயர்வு உலகத்தில் மட்டுமல்ல, மரணித்த பிறகு மறுமையிலே இருக்கு. மூத்தா போன பிறகு கூட சஹாபாக்களுடைய காலத்துல ஒரு போர்ல
உஹது போரில் பல சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல சஹாபாக்களை ஒரே கபரில் பல சஹாபாக்களை அடக்குகிறார்கள். அப்படி அடக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை ஒரு கபருக்குள் வைக்கப்படும் பொழுது கேட்கிறார்கள், இவர்களில் யார் மன் அஸதஹுல் குர்ஆன், இவர்கள் குர்ஆனில் அதிகம் மனப்பாடம் செய்தவர் யார், குர்ஆனை அதிகம் ஓதியவர் யார், குர்ஆனுடைய நெருக்கத்தை பெற்றவர் யார், குர்ஆனோடு புரண்டவர்கள் யார்? எப்ப மரணத்துக்கு பின்னாடியும் மௌத்துக்கு பின்னாடியும் ஒரு கல்வியினுடைய மகத்துவத்தை நிலைநாட்ட பழகிறது என்றால் அது குர்ஆன் தான். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட காட்டப்படுதா யாருக்கெல்லாம் இந்த 2 சஹாபாக்கள், இந்த சஹாபி குர்ஆனை அதிகமாக ஓதினார், அதிகம் மனப்பாடம் செய்திருந்தார், குர்ஆனுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கை நடத்தியிருந்தார் என்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை கபரில் வைக்கப்படும் முற்படுத்தினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனுக்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது நாம் நன்றாக புரிந்தோம் என்றால் கண்டிப்பாக பிள்ளைகளை நாம் திருமறை குர்ஆனுடைய கற்றுக்கொள்வதற்கு மனப்பாடம் செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நிறைய ஹதீஸ் சொன்னாங்க. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் இன்னி அஸ்மஉ ஹதீஸன் கஸீரா, அல்லாஹ்வுடைய தூதரே உடனே நான் நிறைய ஹதீஸ கேக்குறேன், ஃபன்ஸா, ஆனா நான் மறந்துடுறேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅப்ஸித் ரிதாஹு, உங்களுடைய ஆடையை நீங்க விரிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அபூ ஹுரைரா விரித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ அள்ளி கொட்டுவதை போல கொட்டி கொண்டார்கள். கொட்டிட்டு சொன்னாங்க, ஃபலம்மத் வதனி, சுருட்டி மன நெஞ்சுக்கு சுற்றி வைத்துக் கொண்டாங்க, சுற்றி வைத்துக் கொண்டார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு பிறகு அந்த அபூ ஹுரைரா சொல்றாங்க, பல அன்சா அபதா, அதற்கு பின்னால் எந்த ஒரு ஹதீஸையுமே மறக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா முன் வந்து தன்னுடைய இந்த ஹதீஸ்களை நான் மனப்பாடம் செய்ய மறக்க கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கும்படி கூறியிருக்கிறார். அப்ப ஹதீஸ்களை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும், அதில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரார்த்திக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தஅவாத்துல் முஸ்தஜாபத்து லா ஷக்க ஃபீஹி, எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, 3 மனிதர்களுடைய துஆக்களை அல்லாஹ் திருப்பி அனுப்ப மாட்டான், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அதில் ஒன்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அல் வாலித் வலதஹு, பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு செய்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பெற்றோர்களுடைய கடமை என்ன? தன்னுடைய பிள்ளைகளுக்காக துஆ செய்ய வேண்டும். நல்ல ஓத பிள்ளைகளாக, மார்க்க பெற்றுள்ள பிள்ளைகளாக, தொழுகை உள்ள பிள்ளைகளாக. அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்கிறார்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ, யா அல்லாஹ் என்னை நீ தொழக்கூடியவனாக ஆக்கு, என்னுடைய சந்ததிகளையும் தொழக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கு என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் கேட்டதை நாம் குர்ஆனில் பார்க்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் துஆ செய்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளை ஓத வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும், ஆலிமாக ஆக வேண்டும், மார்க்க அறிஞராக ஆக வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது. எனவே ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக கேட்கப்படுகிற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். அதனால தான் நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது. பிள்ளைகளே ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது அவர்களை ஏசக்கூடாது, திட்டக்கூடாது. அந்த திட்டும்போது கூட நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு மாணவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க. அல்லாஹ் உனக்கு நேர்வழி கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு கல்வியை கொடுக்கட்டும், அல்லாஹ் உனக்கு மார்க்க அறிவை கொடுக்கட்டும், இப்படிதான் திட்டணும். ஆனா இன்னைக்கு பெண்களை செய்வாங்க, நிறைய பேர் திட்டுவாங்க, நான் சும்மா போ, உருப்படாம போ, தொலைஞ்சி போ, இந்த வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது. நாம இப்படி நல்ல வார்த்தைகளை போய் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவம், அப்துல் ரஹ்மான் சுதேஷ், யார் இவங்க? மக்காவில் வைக்கக்கூடிய 2 பள்ளிக்கும் செக்ரட்டரி. அவங்க தன்னுடைய நாவினாலே சொல்றாங்க, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ரொம்ப சேட்டை செய்வாங்க. யார்? அப்துல் ரஹ்மான் சுதேஷ். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்திருந்தாங்க. விருந்தாளி வந்த பொழுது சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த விருந்தாளிக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டுல அவங்க அப்துல் ரஹ்மான் சுதேஷ் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அதுல ஏதோ ஒரு சில பொருட்களை அள்ளி போட்டு சாப்பிட முடியாம ஆக்கிறாங்க. விருந்தினர்களுக்கு வைக்கப்பட்ட சாப்பாட்டுல
ஏதோ பொருளை போட்டு சாப்பிட விடாமல் சாப்பிட முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. அப்ப என்ன சொல்ற, ஒரு பெற்றோர் என்ன செய்வோம்? கடுமையா கோபத்திற்குள் ஆளாகும். பெற்றோர்கள் கடுமையா கோபத்திற்குள் ஆகும். நம்ம வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்க முடியவில்லையே என்று நாம் கதறுவோம், ஏசுவோம், திட்டுவோம். ஆனா அந்த நேரத்தில் அந்த தாய் என்ன தெரியுமா அவங்களை திட்டினாங்க? அல்லாஹ் உன்னை காபத்துல்லாஹ்வுக்கு இமாமாக ஆக்குவானாங்க. என்ன துவா செய்றாங்க, திட்டுறாங்க. ஒரு பிள்ளை தன்னுடைய விருந்தினருக்கு உபசரிக்க வேண்டிய பொருளில சாப்பாடு கொடுக்க முடியாமல் போனதுனால ஒரு தாய் அந்த பிள்ளையை ஏசுகிறார்கள், அல்லாஹ் உன்னை உங்க காபத்துல்லாஹ்வுக்கு இமாமாக ஆக்குவானாக என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை கபூலாக்கினால மிகப்பெரிய ஒரு இமாமாக ஆனார். இது அவர்களாகவே இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்த செய்தி. அப்ப பெற்றோர்களுடைய எவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த வார்த்தைகள். பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை போதனையில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா முஹீத்துல் தன்மீம மகாரிம அஸ்லாத்தது. நான் உங்களுக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களிலே அழகிய நற்குணங்களை, நல்லொழுக்கம் உள்ளவரை சீர்திருத்துவதற்காகத்தான் உங்களுக்கு நான் தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நம்மளாகவே முன் வந்து இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சஹாபாக்கள் பல கஷ்டப்பட்ட ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹதீஸ்களை பார்த்தும் அறிவிப்பாளர் சிறு வயதிலேயே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருப்பாங்க, பசி பட்டினியோடு இருப்பாங்க, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, கொடுத்த உடை கிடையாது, உணவு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை அஸ்ஹாபு சுஃபாவில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து ஹதீஸ்களை அதிகமாக மனப்பாடம் செய்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். பசி பட்டினியோடு கிடப்பார்கள். பசியினால் எந்த அளவிற்கு என்றால் பசியினால் தன் மையத்தை பூமியிலேயே அமர்த்திக் கொள்வார்கள். பசிக்காக வேண்டி காத்து உணவுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்தார். இப்ப கூட ஹதீஸ் சொன்னா, ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. 3 நபர்கள் முஹ்ஸிதிக இக்லாஸ் இல்லன்னா அல்லாஹ் நரகத்தில் தூக்கி எறிவான். நம்ம இன்னைக்கு சாதாரணமாக சொல்லிட்டோம். இந்த ஹதீஸை அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அறிவித்தார்கள் தெரியுமா? இந்த ஹதீஸை நம்ம சாதாரணமா கேட்டுட்டோம். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய மனநிலை எப்படி தெரியுமா? ஒரு முறை மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து தர்ஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து கேட்கிறாயா அபூ ஹுரைரா என்ன கேட்கிறார், ஹத்தஸினி ஹதீஸன் சமிய ஹதீஸ் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸை என்கிட்ட நீங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஹதீஸ்? எந்த ஹதீஸை நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கேட்டீர்களோ, கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அவர்கள் சஹாபிட்ட அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைராட்ட, ஏன்னா இவங்க அதிகமா ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தாங்க, அதனால கேட்கும் போதே சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டீங்க இல்ல, அப்படி ஒரு ஹதீஸ் எனக்கு வந்து சொல்லுங்க. அப்படி கேட்ட ஒரு ஹதீஸ் தான் இது. 3 பேர்களை பற்றி நீங்க அல்லாஹ் தஆலா ஷஹீதாக்கப்பட்டிருப்பாங்க, பெருமைக்காக செஞ்ச 3 பேர் நரகங்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது அவரை கூப்பிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அபூ ஹுரைரா உட்கார்ந்துருக்காங்க, அந்த கேட்ட ஒரு தோழரும் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த ஹதீஸ் நீங்க சொன்னீங்கல்ல, இன்னி ஹதீஸுக ஹதீஸன் மா சமிஅ மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து எந்த ஹதீஸை கேட்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்ன உடனேயே அவர்கள் ஃபகாஷ அலைஹி, மயக்கமுற்று கீழே வந்துட்டாங்க. அபூ ஹுரைரா, நீங்க சொன்னீங்கல்ல ரசூலுல்லாஹ்ட்ட எந்த ஹதீஸை கேட்டீங்களோ அந்த ஹதீஸை சொல்லுங்கன்னு, அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள். மயக்கமுற்று விழுந்தார்கள் அபூ ஹுரைரா. திரும்ப மயக்கம் தெளிந்த பிறகு எந்திரிச்சாங்க. திரும்ப என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க கேட்ட ஒரு ஹதீஸ் கேட்டீங்கல்ல, அந்த ஹதீஸை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. திரும்பவும் மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். 3வது முறை எந்திரிக்கிறாங்க. ஒரு ஹதீஸை எப்படி உணர்ந்தார்கள் பாருங்க, எப்படி விளங்கினார் என்று பாருங்கள். நாம இன்னைக்கு சாதாரணமா சொல்லிட்டோம். அந்த ஹதீஸை 3வது முறையில் சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், மயக்கமுற்று கீழே விழுகிறார்கள். ஏன்னா அந்த ஹதீஸ், அந்த செய்தி இந்த உம்மத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சொல்லப்பட்ட விஷயம் அந்த உங்களுடைய மனசுல பெருமை வரணுங்கிறது சாதாரணமா செய்தா உள்ள நினைச்சுவாங்க. இந்த 3 விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில செய்தாவது, கற்ற கல்விக்கு அறிஞர், மார்க்க அறிஞர், தர்மம் செய்தவர், செல்வந்தர், இந்த 3 நபருடைய விஷயத்துல சைத்தான் நிச்சயமா ஊசலாட்டத்தை போடுவோம்.
இது மிக ஆபத்தானது. அல்லாஹ்விற்கு விருப்பமான காரியம், அல்லாஹ்விற்கு சொர்க்கத்தை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய காரியம். அதுல கட்டுக்களவாகுது, உள்ளத்துல பெருமை வந்துட்டா அது டேஞ்சர். இந்த ஹதீஸ் அவர்கள் சொல்ல முடியல. 3 முறை எழுந்து மயக்கமுற்று விழுந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ சொல்றதுக்கு 3 முறை முயற்சி செய்து சொல்ல முடியாமல் அதனுடைய தாக்கமும் வேதனையும் எவ்வளவு ஆபத்திற்குரியது, இந்த சமூகத்திற்கு அவசியமான ஒன்று. அவர் எவ்வளவு பெரிய ஐமாலியாக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய கல்விமானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எப்படிப்பட்ட ஒரு போராளியாக அவர் இருந்தாலும் சரி, இதனுடைய விளைவு மிகப்பெரிய பாதிப்பை மறுமையில் ஏற்படுத்த போகிறது. அந்த ஆபத்திலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஆபத்தான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறத அதை சொல்ல முடியாம மயக்க விட்டு விழுந்து விட்டுதான் அந்த ஹதீஸர் அபூ ஹுரைரா 3வது முறையாக விழுந்த பிறகு எழுந்துதான் இந்த ஹதீஸை சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து கேட்டு, உங்களில் யார் உலகத்தில் செய்தாக்கப்பட்டவர்களை கேட்ப, மறுமையில ஆலிம்கிட்ட கேட்ப, பொருளாதாரத்தை கொடுத்து விசாரிப்ப, அவர் சொல்வார் இதெல்லாம் உனக்கு தான் செஞ்சு, உனக்கு தான் செஞ்சு, உனக்கு தான் செஞ்சு. ஆனா அல்லாஹ் சொல்றா வலாக்கின் கதர்த்த, நீ பொய் செய்கிறாய், உலகத்தினுடைய ஆசை பெருமை உனக்கு நினைத்தாய், அது உனக்கு சொல்லப்பட்டு விட்டது. கடைசியா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? மறுமை நாளில் அவ்வளவு நாதி துஸ்ஸஹரு பி அஸ்ஹாரிஹிம், இந்த மூவர்களை கொண்டுதான் நாளை மறுமையில் நரக நெருப்பையை மூட்டப்படும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் அவர்களை மயக்கமுற்ற செய்தது. சொல்ல முடியாமல் தயங்கி 3 முறை மயக்கமுற்று விழுந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாளை மறுமையினுடைய நரகம் மூட்டப்படுவதற்கு யார் காரணம்? எப்படிப்பட்ட இபாதத், சாதாரண இபாதத் அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் உயர்த்தியார்கள். பொருளாதாரத்தை வாரி தர்மம் செய்தவர், மார்க்க கல்வியை கற்று பிரச்சாரம் செய்தவர், குர்ஆனை ஓதியவர். இந்த கட்டுக்களவ கூட உள்ளத்தில் உலகத்தினுடைய பெருமை வரப்பட்டு விடும் என்றால் உள்ளத்தில் உள்ளதை அல்லாஹ் தான் பார்க்கிறார். அல்லாஹ் சொன்னார், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டார், உங்களுடைய உள்ளத்தை அமலையும் அல்லாஹ் பார்ப்பார். உள்ள என்ன சொல்றது, யாருக்காக செய்றீங்கங்கறத அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உள்ளங்களையும் அமல்களையும் பார்ப்பார். அப்ப எப்படிப்பட்ட நபர்களால் அங்கே நரக நெருப்பு முதலாவதாக மூட்டப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு பெருமை, உலக பெருமை வந்துவிடும் என்றால் என்று சொன்னார். இது அன்பிற்கு அல்லாஹ் தஆலா எல்லோரையும் இதிலிருந்து காப்பாற்றுறது சாதாரண விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஆபத்தான விஷயம். நாளை மறுமையில போய் நம்ம கதறா எந்த பலனும் தராது. இந்த ஹதீஸை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது அறிவிக்கவே சொல்ல முடியாத அளவிற்கு தயக்கமுற்று வேதனைப்பட்டு மயக்கமுற்று விழுந்ததை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும், இதையெல்லாம் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அவர்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சி தன் தாய்க்கு கிடைக்க வேண்டுமே. அவருடைய தாய் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுவார்கள், மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள். அபூ ஹுரைரா தன் தாய் கிட்ட ஆனா கோபப்படுவார். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி தவறாக பேசி விடுகிறார்கள். தன்னை பற்றி ஏசிய பொழுது அவர்களுக்கு அந்த அளவுக்கு கோபம் ஏற்படவில்லை. தன் தூதரை பற்றி பேசிய பொழுது தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரை ஓடோடி வர்றாங்க. அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய தூதரை உங்களை பத்தி பேசிட்டா இதான் தாங்க முடியல, ஏன் அழுவுறீங்கன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இதான் காரணம், என்னுடைய தாய்க்கு ஹிதாயத் இல்ல, நேர்வழி கிடைக்கல, கலிமா சொல்ல மாட்டேங்கிறாங்க, நபியை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க. எனவே அந்த மன உளைச்சல், அந்த மன கஷ்டம், தனக்கு ஹிதாயத் கிடைக்க விட தன் தாய்க்கு கிடைக்கவில்லையே, தன் தாய்க்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிள்ளைகளுக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி உணர்வுகள் இந்த சமுதாயத்தில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கா? நம்ம தொழுவோம், வாப்பா தொழுலையே, நம்ம தொழுவோம், உம்மா தொழுலையே. இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வர வேண்டும் என்று இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு ஒரு உணர்வு பாருங்க. தலைக்கு கிடைத்த இணைத்த தாய் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னுடைய தாய்க்காக வேண்டிய ஹிதாயத்துக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இறைவா இறைஹி அபா ஹுரைரா அபா உம்மா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பிறகு அபூ ஹுரைரா வீட்டுக்கு வராங்க. வீட்டு வாசல் சாத்தப்பட்டது.
சாத்திர அபூ ஹுரைரா வெளியே வராதுன்னா, உள்ள வராதுன்னா. சிறிது நேரம் கழித்து கதவு திறந்துட்டு வெளியில வரும்போது சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வை இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று கலிமா சொல்லி ஈமான் கொள்கிறாங்க அபூ ஹுரைரா உடைய தாய் அவர்கள். எந்த அளவுக்கு ஒரு பிள்ளை தன் தாய்க்காக கவலைப்பட்டாங்க, இதாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அழகான ஒரு மார்க்க நிகழ்ச்சியில பிள்ளைகளுக்கு மார்க்க ஒழுக்கங்களை பெற்றுக் கொடுக்கிறோம். அவனுடைய பிள்ளைகளை நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எவ்வாறு சஹாபாக்கள் வாழ்க்கையில் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்களோ, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனப்பாடம் செய்தார்களோ, நாளை மறுமையில் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக எவ்வளவு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஹ்லுல்லாஹ் அஹ்லுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தோழர்கள் யார் மறுமை நாளிலே என்று சொன்னால் யார் குர்ஆனை மனப்பாடம் செய்திருந்தார்களோ, ஓதினார்களோ, அது அடிப்படையில் வாழ்க்கை நடத்தினார், அவர்கள் தான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு நசீபு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த ஊரிலிருந்து கண்டிப்பாக சில ஆபீஸ்களை நீங்கள் உருவாக்குங்கள், பிற ஊருக்கு அனுப்புவதற்கு முயற்சிகள் உங்களுக்கும் தேவை இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 ஆபீஸ்களாவது ஆக்குவதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யார் முந்தி செய்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆண்டு நான் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை உமரியாக்குவதற்கும் இந்து மனப்பாடம் செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த இல்மை உங்களுக்கு முதலாவது தமிழகத்திலேயே உங்களுக்கு அஹ்ல ஹதீஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல், ஒரு அழகிய அக்கீதா அடிப்படை உண்மையான மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அழகிய கொள்கை உடைய ஒரு மக்களாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் முன்மாதிரியாக இருந்து நடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். எதை நாம் கேட்டோமோ அதன்படி நசீப் அமல் செய்யக்கூடிய நசீப் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.